ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்குதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இவர்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா ராஜயோகங்களானது ஏற்படுமா, அதேபோல் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை விட இப்பொழுது ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்வது சிறந்தது. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அம்பாளுக்குனே பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்ட ஒரு தினம்னே சொல்லலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களை தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக வணங்கி வருவாங்க. அதே போல் நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனைகளை வைக்கணும் அப்படின்னாலும் இந்த அமாவாசை இந்த பௌர்ணமி நாளாக பார்த்து வைக்கும் பொழுது அதற்கு அதீத பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளானது தான் இந்த பௌர்ணமியானது அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நமக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு நாளாகவும் சொல்லப்படலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மனுடைய வழிபாடுகளை செய்வதோடு நம்ம ஏதாவது நமக்கு குறைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா முன்வைத்து நம்ம பிரார்த்தனைகளை பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். ஸோ இப்படி செய்யும் பொழுது சில மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க. ஸோ இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு பல கிரக நிலைகளில் சில அதிசயங்களானது நிகழ இருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களானது மாறுபடுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விதத்தில் பார்த்திங்கன்னா கோபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உங்களுடைய குணம்னு கூட சொல்லலாம். இரட்டை வேஷம் போடக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஸோ பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிறைய கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பழைய கடன்களை அடைத்து நீங்கள் முடிப்பீர்கள். அதே போல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும் அமைப்புகளானது உள்ளது. மற்றவர்களிடம் வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது தான் சிறந்தது. வார்த்தைகளில் அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அற்புதமான ஏற்றங்களானது ஏற்படுங்க. வண்டி வாகனங்களில் மாற்றங்களானது ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகளுமே உங்களுக்கு சேருங்க. இழுபறியாக இருந்த கஷ்டங்களானது தீரும். உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் ஏற்படக்கூடிய ஏற்றங்கள் ஆனது பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து நிறைய நன்மைகளானது நடக்கக்கூடுங்க. மகிழ்ச்சியாகவே நீங்கள் இருப்பீர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபோனில் சண்டை போடுவது, கத்துவது போன்றவற்றை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். சைபர் பிரச்சனைகள் வரும் என்பதனால கவனங்களானது உங்களுக்கு தேவை. படபடப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலுமே வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்வது சிறந்தது. வாராகி மந்திரம் தினந்தோறும் சொல்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கின்றார். உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே உங்களுடைய இல்லத்தில் பல நல்ல சம்பவங்களானது நடைபெறும். வருமானங்களுமே திருப்திகரமாக இருக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுப செய்திகளானது சேரும். பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகளானது கிடைக்கக்கூடுங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் பார்த்திங்கன்னா இணைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய விளைவாகவே வியாபாரங்களும் விருத்தி அடையும். விரய செலவுகள், அதாவது விரய செவ்வாயினுடைய ஆதிக்கத்தால் சொத்துக்கள் விற்பனையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளுமே உங்களுக்கு உண்டாகும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. அவரோட உச்ச குருவுமே இணைகிறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் எதிர்பாராத புதிய திருப்பங்களானது ஏற்படும். அரசினுடைய வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதானது பார்த்திங்கன்னா கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்கள்
நாட்களாக நடைபெறாத சுப காரியங்களானது நடைபெறும். தொழிலில் புதிய யுத்திகளை நீங்கள் கையாள்வீர்கள். அதனுடைய விளைவாகவே கடன் சுமைகளானது குறையும். மேலுமே நீண்ட தூர பயணங்களால நன்மைகளானது கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவார்கள். பிள்ளைகளினுடைய கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சியானது கை கொடுங்க. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள் அடியெடுத்து வைப்பதனால உத்தியோகத்தில் உயர்வுகளானது கிடைக்கும். இதுவரை தாமதப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகளானது வரலாம். வியாபாரமானது பார்த்தீங்கன்னா வெற்றி நடைபோடும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலானது சீராகக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் முன்னோர்களால் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு தற்போது சிதிலம் அடைந்து கிடைக்கக்கூடிய கோவில்களை ரொம்ப சேதமடைந்து இருக்கக்கூடிய கோவில்களை இப்பொழுது பராமரிக்கக்கூடிய முயற்சியானது உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய மனமானது மகிழ்ச்சி கொள்ள வாகன மாற்றங்கள் செய்ய முன் வருவீர்கள். தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். மேலுமே இப்பொழுது இந்த நேர காலத்திலேயே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு செல்ல இருக்கின்றார் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீச்சம் பெற போகின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தான் அதிபதியான அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நீச்சம் அடைய இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக பார்த்தீங்கன்னா அமையாது. புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைப்பது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம்தான், ரொம்ப அரிதுன்னு கூட சொல்லலாம். பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் மீண்டும் பார்த்தீங்கன்னா தலை தூக்க வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் பாகப்பிரிவினை செய்து கொள்வது மேலுமே உங்களுக்கு தாமதப்படும். வியாபாரத்தில் வேலையாட்களினுடைய மாற்றத்தினால வேலைகளை பார்த்தீங்கன்னா உங்களால் கவனிச்சிக்க முடியாது. அதே போல் வேலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். கூடுதலான சுமைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதாவது இப்போ நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த உங்கள் பிளானாகவும் இருந்திருக்காது. ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யோசனை இல்லாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்காமல் போகும் அப்படின்னு சொல்லலாங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் பழிகளுமே ஏற்படும். பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஸோ அதனால் இந்த நேரத்தில் யாரையும் நம்பியுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்களே பார்த்துக்கொள்வது தான் சிறந்தது. மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அவங்கள நம்பி எந்த ஒரு வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் மகிழ்ச்சிகளானது ஏற்படக்கூடுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகளானது உண்டு. கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படுங்க. மாணவ மாணவிகளினுடைய கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்பொழுது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கல்வியில் நிறையவே பார்த்திங்கன்னா அக்கறை செலுத்துவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா புலப்படாது. அந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனப்பாடத்தன்மை அப்படிங்கிறது குறையக்கூடும். அந்த ஒரு ஆற்றல் குறையும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களால் கவனச்சிதறல்கள் உண்டாக்கும். பெண்களுக்கு இல்லத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பவங்களானது நடைபெறுங்க. பொருளாதாரத்திலையுமே உங்களுடைய மனதானது நிறைவு ஏற்படுற மாதிரி ஒரு பொருளாதாரத்திலையுமே ஒரு நிறைவுகள் ஏற்படக்கூடியதாக காணப்படுது. மேலுமே தேவையான அளவுக்கு பண வரவுகள் இருப்பதனால செலவுகளை கொஞ்சம் சமாளித்து விடுவீர்கள். வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பங்களானது ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஆபரண சேர்க்கைகளுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படும். சக ஊழியர்களினுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே கொஞ்சம் பொறுமை காப்பது சிறந்தது. சிலருக்கு இடமாற்றங்களுமே உண்டாகுங்க. வியாபாரத்தில் விற்பனைகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். பங்குதாரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். அதே போல் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளானது ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்களானது ஏற்படும்.
புகுந்த வீட்டு சொந்தங்களால் சில சங்கடங்களும் உருவாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது சிறந்தது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.